ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பொம்மிஸ் எஜுகேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 10th டே 12 வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம த நைட் த கோஸ்ட் கார்டின் லெசனுடைய பேராகிராஃப் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தீம் பாருங்கள், சாஸ் இன் த ஹவுஸ். சாஸ் அப்படின்னா குழப்பம்னு அர்த்தம். ஸோ வீட்டில் வந்து ஏதோ ஒரு குழப்பம் நடக்க போகுது, அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். James Grover Thurber was an American best known for his cartoons and short stories. அதாவது ஜேம்ஸ் குரோவர் தர்பர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஒரு ஆத்தரு. ஸோ இவர் எதில் சிறந்து விளங்குவார் அப்படின்னா கார்ட்டூன்ஸும் ஷார்ட் ஸ்டோரிஸும் எழுதுறதுல ரொம்ப சிறந்தவர். ஓகேவா? This lesson clearly tells that too much of imagination will mislead the situation. இந்த லெசன் வந்து எதை சொல்லுது அப்படின்னா, நிறையா இமேஜினேஷன் பண்ணனால இதோடைய சுச்சுவேஷனே வந்து மாற்றிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டூ மச் ஆஃப் இமேஜினேஷன், அதிக அளவால் இமேஜினேஷன் வந்து கற்பனை வந்து கொண்டு வந்ததுனால சுச்சுவேஷனையே மாற்றிருச்சு. அடுத்து பாருங்கள், எ ஸ்ட்ரேஞ்ச் சவுண்டு. இட் வாஸ் அபவுட் எ 1:15 in the morning. அதாவது ஒரு மார்னிங் வந்து 1:15, 1:15 அப்படின்னா 1:15 அனுச்சு அந்த டைம். ஓகேவா? த நரேட்டர் வாஸ் இன் த பாத்ரூம். அப்போ நரேட்டர் வந்து பாத்ரூமில் இருந்தார். ஹியர் தி ஸ்ட்ரேஞ்ச் சவுண்டு, ஒரு வித்தியாசமான சவுண்டு வந்து அவர் கேட்டார். அதை பார்த்து அவர் பயந்துட்டார். ஹி வாஸ் ஸ்கேர்டுன்னு பயந்துட்டார். ஹி தாட் தட் இட் வாஸ் அ பர்க்லர் ஆர் ஏ கோஸ்ட். அவர் என்ன நினச்சார், அந்த சவுண்டு வந்து ஒரு பர்க்லராக தான் இருக்கும். பர்க்லர் அப்படின்னா திருடராக இருக்கும், இல்லைனா கோஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சாரு. ஸோ ஹி வென்ட் டு ஹிஸ் பிரதர்ஸ் ஹெர்மன்ஸ் ரூம். ஸோ அதனால் அவனோட பிரதர் ஹெர்மன்ஸ் ரூமுக்கு அவர் போயிட்டார். த ஹியர் த ஃபுட் ஸ்டெப்ஸ் சர்க்கிளிங் த டைனிங் ரூம் டேபிள். அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ஸ்டெப்ஸ், பாதை அடி, அந்த சவுண்டு, நடக்கிற சவுண்டு இருக்கு இல்லையா, ஃபுட் ஸ்டெப்ஸு, அந்த ஸ்டெப்ஸோடைய சவுண்டெல்லாம் வந்து டைனிங் ரூம் டேபிளை சுற்றி சுற்றி அவருக்கு கேட்டுகிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், கால் ஃபார் த போலீஸ். தேர் மதர் தாட் தட் தேர் வாஸ் அ பர்க்லர் இன் த ஹவுஸ். அவங்களோட அம்மாவை நினச்சிக்கிட்டாங்க நம்ம வீட்டுக்கு வந்து திருடராக வந்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லி. ஸோ ஷி த்ரீ ஹர் ஷூ அட் தர் நெய்பர் மிஸ்டர் பாட்வெல்ஸ் விண்டோ டு சீக் ஹெல்ப். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஷூவை வந்து வீசினாங்க, தூக்கி எறிய ஆரம்பிச்சிட்டாங்க. தூக்கி எறிஞ்சோடி அவங்க பக்கத்து வீட்டு மிஸ்டர் பாட்வெல் அப்படிங்கிறவரோட விண்டோவில் போய் விழுந்துருச்சு. தூக்கி போடவும் அந்த ஷூவை டு சீக் ஹெல்ப். எதுக்காக தூக்கி போட்டா அப்படின்னா ஷூவை விண்டோவில் ஹெல்ப்பை வந்து கேட்குறதுக்காக. மிஸ்டர் பாட்வெல்ஸ் கால்டு தி போலீஸ். அதனால் மிஸ்டர் பாட்வெல் என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு சர்ச் ஆஃப் த போலீஸ். த போலீஸ் ப்ரோக் ஓப்பன் த மெயின் டோர். ஸோ போலீஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா உடச்சிட்டு அந்த மெயின் டோர் உடச்சிட்டு வராங்க. டியூரிங் த சர்ச், அந்த சர்ச் அப்போது தேடிட்டு இருக்கும்போது த போலீஸ் ரூயின்ட் த ஹோல் ஹவுஸ். அந்த ஹோல் ஹவுஸையுமே வந்து பாலாக்கிட்டாங்க. தே ஸ்பில்டு ஆல் தி ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் த ட்ராவர்ஸ்லேருந்து எல்லா பொருளையும் தூக்கி எறிய ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படியே பரப்பி போட ஆரம்பிச்சிட்டாங்க. த விண்டோஸ் வேர் ஷார்ட் அப் அண்ட் புல்லுடு டவுன். விண்டோஸ் எல்லாமே வந்து சுட்டுட்டாங்க. அண்ட் புல்லு டவுன், கீழே வந்து எடுத்துட்டாங்க. ஆல் த ஃபர்னிச்சர் ஃபெல் வித் டல் தம்ஸ். எல்லா ஃபர்னிச்சரும் கீழே விழுந்துருச்சு. த ஃப்ளோர் வாஸ் ரேன்சாக்டு அண்ட் கிளாத் வேர் டான். இந்த ஃப்ளோர் எல்லாமே வந்து சூறையாடப்பட்டுருச்சு. ரேன்சாக்டு அப்படின்னா சூறையாடப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அண்ட் கிளாத் வேர் டான், கிளாத் எல்லாமே கிழிஞ்சிருச்சு. ஒயில் புல்லிங் ஏ சூட் கேஸ் தே ஃபவுண்ட் ஏ ஜீத்தர். சூட் கேஸை வந்து இழுக்கும்போது அவங்க வந்து ஜீத்தரை ஃபவுண்ட் பண்ணாங்க. ஜீத்தர் அப்படின்னா கம்பி இசைக்கருவியை ஃபவுண்ட் பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. சாஸ் இன் தி ஆட்டிக். 5 or 6 policemen sprang for the attic door where the narrator's grandfather was sleeping. 5 இல்லை 6 போலீஸ்மேன் வந்து ஆட்டிக் டோருக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே தான் வந்து நரேட்டருடைய கிராண்ட்ஃபாதர் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. சாஸ் கேம், எப்போ வந்து குழப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா வென் கிராண்ட்ஃபாதர் மிஸ்டுக் த போலீஸ் அஸ் ஜென்ரல் மேட்ஸ்மென் ஹூ ஆர் ரீத்ரெட்டிங். அதாவது எப்போ வந்து இந்த குழப்பம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கிராண்ட்ஃபாதர் எப்போ வந்து போலீஸை வந்து ஜென்ரல் மேட்ஸ்மென்னு சொல்லி நினச்சாரோ அப்போ தான் இந்த குழப்பம் வந்து ஏற்பட்டுச்சு. ஜென்ரல் மேட்ஸ்மேன்லேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாரு. ஹி மேனேஜ் டு கிராப் எ கன். அதாவது எப்படி சமாளித்தார் அப்படின்னா கிராப்னா இது வாங்கிட்டாரு, கன்னை வாங்கி யார்கிட்டேருந்து வாங்கினாரா, ஃப்ரம் த போலீஸ்மேன் கிட்டேருந்து கன்னை வாங்கிட்டாரு. அண்ட் ஷாட் அட் தெம். அவங்கள வந்து சுட ஆரம்பிச்சிட்டாரு, ஷாட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி இவர் சுட ஆரம்பித்தனால இட் லெட் டு கிராக் த ராஃப்டர்ஸ். ராஃப்டர்ஸ்லலாம் வந்து கிராக் விழுக ஆரம்பிச்சிச்சு. ராஃப்டர்ஸ் அப்படின்னா ரூஃப் இருக்கும் இல்லையா, நம்ம வீடு ரூஃபு. ஸோ அந்த ரூஃபில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டை சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்மோக் ஃபில்டு த ஆட்டிக். அந்த ஆட்டிக்கே வந்து ஒரு புகை வந்து நிரம்பிருச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மிஸ்ட்ரி பிஹைண்ட் த சாஸ். த நெக்ஸ்ட் மார்னிங் கிராண்ட்ஃபாதர் டோல்ட் தட் ஹீ ஹேட் வாக்டு இன் த கிச்சன் டு ஹாவ் சம் வாட்டர் த ப்ரீவியஸ் நைட். முத நாள் நைட் வந்து
அடுத்த மார்னிங் வந்து அவர் சொல்கிறாரு, கிராண்ட் ஃபாதர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து நேற்று ப்ரீவியஸ் நேற்று நைட் வந்து நான் வந்து கிச்சனுக்கு வந்தேன், தண்ணி குடிக்கிறதுக்காக நான் நடந்து வந்தேன் கிச்சனுக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. கன்க்ளூஷன் பாருங்கள். இட் ஃபைனலி பிகம்ஸ் கிளியர் தட் த நரேட்டர் மிஸ்டேக் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் வாக்கிங் இன் த டார்க் ஃபார் எ பர்க்லர் அண்ட் தென் எ கோஸ்ட். கடைசியில் தான் புரிய வருது என்னென்னா, நரேட்டர் வந்து தப்பாக வந்து நினச்சிக்கிட்டாரு. என்னென்னா, கிராண்ட் ஃபாதர் தான் வந்து அந்த இருட்டுக்குள்ளே நடந்துட்டு இருந்திருக்காரு. அவங்கள போய் திருடன்னு சொல்லி நினச்சிக்கிட்டாங்க, பர்க்லராகவும் கோஸ்டாகவும் சொல்லி நினச்சிக்கிட்டாங்க. மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தர் இமேஜினேஷன் ரிவார்டட் தெம் எ ஸ்லீப்லெஸ் நைட் ஆஃப் சாரிட்டிக் ஆக்டிவிட்டீஸ். இவங்களோட இமேஜினேஷன் எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்னா, கடைசியில் தூங்காத நைட்டாக தான் வந்து மாறிடுச்சு. இந்த குழப்பத்துக்கு ஆளாகிருச்சு, குழப்பமான ஆக்டிவிட்டீஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்களோட இமேஜினேஷனால் குழப்பமான விஷயங்கள் ஏற்பட்டனால இந்த இரவு ஃபுல்லாமே தூங்காத இரவாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த பேராகிராஃப். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம பொம்மிஸ் எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.